ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் ப்ராசஸ். ஒரு சட்டிலான நேச்சுரல் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ப்ரைடோட ஃபேஷியல் ஹேர் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் இன்னுமே கொஞ்சம் க்ளோவாக ஒரு ஈவன் டோனாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நிறையா எக்ஸஸ் ஹேர் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நான் நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஈவனாக அவங்களுக்கு நான் மாய்ஸ்சரைசர் நெக்லேயும் சரி ஃபேஸ்லேயும் சரி நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் தான் நம்ம ஃபேஸ் அதை அப்சர்வ் பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடி அதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக ப்ரைமர் போட்டுக்கலாம் ஃபேஸில். இப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரைமர் நம்மளை என்ன பண்ணோன்னா அந்த ஃபேஸில் வர ஆயில் நம்மளுக்கு அந்த ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணாமல் ஒரு பேரியர் மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் நான் நல்லா அப்சர்வ் பண்ண விட்டுட்டேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். கலர் கரெக்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் ஐஸில், வாய்க்கு சுற்றியில், இல்லை நெத்தியில் கொஞ்சம் நம்மளுக்கு பிக்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஹைட் பண்ணணும். ஸோ ஆரஞ்ச் கரெக்டரும் யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க ஸ்கின்னோட கொஞ்சம் டார்க் டோன் கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிக்மெண்ட்டை நம்ம 2 விதமாக ஹைட் பண்ணலாம். ஆரஞ்ச் கரெக்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம் அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அவங்க ஸ்கின்னோட ஒரு டார்க் டோன் கன்சீலர்ஸ் 1 or 2 ஷேட் டார்க் டோன் யூஸ் பண்ணி அதான் அந்த பிக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டார்க் ஷேடு, நார்மலாக இருந்துச்சுன்னா 1 or 2 ஷேட்ஸே போதும். ஸோ அதை போட்டுட்டு நான் நல்லா அவங்க அண்டர் ஐ எல்லாமே கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. அடுத்தது நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ரொம்ப அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும். நம்ம ரொம்ப போட்டு அவங்களுக்கு கொடுத்தோன்னா ஃபவுண்டேஷன் அப்புறம் ஃபைனலாக பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஓவர் டூ மாதிரி தெரியும். ஸோ நான் எங்கெங்கே ஒவ்வொரு ஏரியாவாக அளவளவாக போட்டு நான் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நான் நெத்திக்கு அங்கே நான் அளவாக பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கின் டு ஸ்கின்னாக நம்மளுக்கு நீட்டாக பிளெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் பியூட்டி பிளெண்டரும் யூஸ் பண்ணலாம், ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம், பிளெண்டிங் ப்ரஷ். நான் 2லேயுமே பண்ணுவேன். பட் இதில் நான் ப்ரஷ்ஷில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்ன ப்ரஷ்ஷுன்னு நான் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நம்பர் ப்ளஸ் என்ன பிராண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் நீட்டாக எல்லா இடத்துலையும் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அண்டர் ஐலையும் நான் நீட்டாக பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி நம்மளுக்கு பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஈவனாக பண்ணியிருக்கோமா, கவர் பண்ணியிருக்கோமா, எதுவுமே திட்டாமல் இல்லாமல் பண்ணியிருக்கோமாங்கிறத நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ நம்ம நெக்கை இப்போ கவர் பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம ஃபேஸுக்கு ஃபவுண்டேஷன் போடும்போது நெக்கு மேட்ச் பண்ணி போட்டால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஈவன் டோனாக இருக்கும். இல்லைன்னா நெக்கு வேறு கலர், ஃபேஸ் வேறு கலர் அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ நெக்குக்கு மேட்ச் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்லேயே ஒரு கோட்டிங் நம்ம கொடுத்துக்கலாம் ஈவனாக. ஸோ நான் இப்போ லைட்டாக ஹைலைட் பண்ணுறேன் அவங்களோட ஒரு டோன் ஜாஸ்தியாக. ஏன்னா ரொம்ப ஓவராகவும் அண்டர் ஐஸில் ஹைலைட் பண்ணோன்னா கண்ணு கீழே ரொம்ப வெள்ளையாக தெரியும். ஸோ நான் ஒரு டோன் ஜாஸ்தியாக அவங்களுக்கு லைட்டாக நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது கன்சீலர், பான் திஸ் வே கன்சீலர். ஸோ நான் அதை போட்டுட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கண்ணில் லைட்டாக தண்ணி வந்துச்சு. ஸோ நான் அதை வைப் பண்ணிவிட்டேன் நடுவில். ஸோ நான் நல்லா ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக இது கன்சீலர் ப்ரஷ். ஸோ ஃபுல்லாக நான் பிளெண்ட் பண்ணிவிட்டேன் அவங்க ஃபேஸை கம்ப்ளீட்டாக. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன ப்ராசஸ் பண்ணுவேன்னா பவுட்ரு செட் பண்ணுவேன். இப்போது ஐ ஷேடோ அவங்க சட்டிலான ஒரு ஐ ஷேடோ போதும்ட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்களுக்கு டோனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீட்டான ஐ ஷேடோ, ரொம்ப அடிக்காத மாதிரி ஐ ஷேடோ, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் ப்ளஷ் எல்லாம் போட்டு அவங்களோட லுக் எப்படி இருக்குது. இப்போ ஃபைனல் லுக்கை பார்க்கலாமா? என்னோடய ப்ரைடோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.